நண்பர்களுக்கு இனிய காலை பசுமை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் நம்ம பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்குறாங்க. கருப்பு கவுனி, சீரக சம்பா, ஆத்தூர்க்கு செடி, தூயமல்லி, தங்கச்சம்பா, சிவன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இப்படி நம்ம நிறைய பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம நோக்கமே எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும், எல்லோரும் நல் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கத்தை சீரும் சிறப்புமாக முன்னெடுத்து செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய நோய் வர்றதுக்கு காரணமே நம்ம உணவு தாங்க. அது யாருக்கும் இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் வெள்ளை விலையேறுன்னு இருக்கணும், சாப்பாடு மல்லிகைப்பூவாட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அத்தனையும் கெடுதல் தானுங்க. இது எல்லாமே இது மாதிரி இயற்கை முறையில் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம அன்றாட உணவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன்னா அதில் ஒரு வேளை நீங்கள் சீரக சம்பா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராதுங்க. நம்ம உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீராக இருக்கும். இது மாதிரிங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. தூயமல்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் பிரச்சனையெல்லாம் கண்ட்ரோல் ஆகிருங்க. இது மாதிரி காட்டு யானம் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தாங்க. இது மாதிரி நிறைய ரகங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதனால் இதில் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கருப்பு கவுனி அனைத்து நோய்க்கும் ஒரே நிவாரணிங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம இதை இப்போ நம்ம அறுவடை செஞ்சுங்க. இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுக்குறதுக்காக நம்ம இதை நம்ம வருஷம் தவறாமல் நம்ம நடவு நட்டு அறுவடை பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோங்க. அதனால் எல்லாருமே நஞ்சில்லாத உணவு வாங்கி சாப்பிடுங்க. அப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம பாரம்பரிய நெல் ரகத்தில் இதில் பார்த்தீங்கன்னா தனி உங்களுக்கு தெரியும். இந்த கருப்பு கவுனியில் ஒரு ரகம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் புதிய ஒரு நெல் ரகங்க வந்திருக்குதுங்க. இது என்ன ரகம்னு நம்ம இது சேகரித்து பார்த்தோம்னா தான் தெரியும். இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா தனியே தெரியும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நெல் மட்டும் 2 தூர் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்த்தியே நிற்குங்க. உங்களுக்கே தனியே தெரியும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பாரம்பரிய ரகங்களையும் மீட்டெடுத்து எல்லாருமே விதை பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க. எல்லாருக்கும் நஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். நஞ்சில்லாத உணவுகளை சாப்பிடுவோம். எல்லோரும் நல் ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க. நன்றிங்க.